எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு காசு வேணாம், பணம் வேணாம். உன்ன மாரி உண்டான்னு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு அவ்வளோதான். மகர ராசிக்காரங்க அப்படியே மனசெல்லாம் கரைஞ்சிரும். மத்த நேரம் அப்படியே இருந்தா கூட அப்படியே முதல்ல மாரி இருப்பீங்க. ஆனா அப்படியே சொல்ட்டா போதும் மனசு கரைஞ்சிரும். வெளியில தாங்க இந்த பலாப்பழம் மாரி மகர ராசி நான் எப்பயும் சொல்றேன். வெளியில அப்படியே முள்ளா இருக்குமே தவிர, அது கூட தன்னை ஷீல்டு பண்ணிக்கிறதுக்கு யாரும் வந்து தன்னை ஏமாத்திறக்கூடாது. நெறைய வடுவெங்கேச்சு. அதனால ஏமாறாம இருப்பதற்கு போட்டுக்கொள்ளக்கூடிய ஷீல்டு தான். ரொம்ப உள்ள போயிட்டாங்கன்னா மகர ராசிக்காரங்க மாரி ஒரு ஸ்வீட்னஸ் யார்கிட்டயுமே இருக்காது. ஆனா யாருக்கும் தெரியாது அது. அந்த பலாப்பழத்தை இழுத்து உரிச்சு தனியா எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்காம மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ள புகுந்து அவங்களுடைய அபிமானத்தை சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஏன்னா அவங்க வாங்கின அடி அப்படி எல்லார்கிட்டயும் இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி 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 அவங்களுடைய ஒரு தவம் மாதிரி அவங்களுடைய வாழ்வு. இந்த தடவை அந்த தவம் வரமா மாறப்போகுது. மகர ராசிக்காரங்க எதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அடுத்து 5வது விஷயம் என்ன நடக்க போகுது தெரியுமா? மகர ராசிக்காரங்களுக்கு சொத்து வாங்க போறீங்க. இதுவரைக்கும் ஒரு மாறி இருந்த அமைப்பெல்லாம் மாறி சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு, ஒரு இடத்த வாங்குறதுக்கான அது உங்க உத்தியோகத்திற்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள்.